This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஈரான் அமெரிக்கா பஞ்சாயத்தில் நுழையும் ரஷ்யா. மூன்றாம் உலக போருக்கு ரெடியாகிறதா உலகம்? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீடித்து வரும் பஞ்சாயத்து இப்போதைக்கு முடிவதில்லை போல தெரியவில்லை. இந்த பிரச்சினைக்கு சமரசம் பேச நடுவில் ஒரு ஆள் தேவை. ரஷ்யா இந்த வேலையை செய்யும் என்று அமெரிக்கா ஊடகமான ஆக்சஸ் தெரிவித்திருக்கிறது. இப்படியெனில் பிரச்சனை வெடிக்குமா அல்லது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் அணுசக்தி பயன்படுத்தும் நாடு. இந்த அணுசக்தியை ஈரானுக்கு கொடுத்ததில் வடகொரியா மற்றும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இப்பொழுது வரை அணுசக்தி ஈரான் அமைதி நோக்கங்களுக்காக தான் பயன்படுத்தி வருகிறது. இதை சர்வதேச மீடியாக்களும் அமெரிக்கா மீடியாக்களும் ஐநா அணுசக்தி அமைப்பும் கூட ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னைக்கு அமைதியாக இருக்கும் ஈரான் நாளை அணுசக்தி பயன்படுத்தி அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன செய்வது என்பது அமெரிக்காவின் கவலை. பல ஆயிரம் கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் அமெரிக்காவுக்கு எதுக்கு இந்த கவலை என்ற கேள்வி எழலாம். உண்மையில் கவலை அணு ஆயுதத்தை பற்றி இல்லை. மத்திய கிழக்கில் அணுசக்தியை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தும் நாடுகளில் ஈரான் முன்னிலையில் இருக்கிறது. அணுசக்தி சாபமிட்ட புதையல் மாதிரி. அது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ஈரான் இதை ஆக்கத்திற்காக பயன்படுத்துவது நீடித்தால் மத்திய கிழக்கில் மிகவும் செல்வாக்கு மிக்க நாடாக அது மாறிவிடும். இத்தனைக்கும் அமெரிக்காவை ஈரான் கடுமையாக விமர்சித்து வருகிறது. அப்படி இருக்கையில் எப்படி அந்நாட்டை வளரவிட முடியும்? அதுதான் அமெரிக்காவின் உண்மையான கவலை. எனவே அணு ஆயுத தயாரிக்கிறது என்று இஸ்ரேல் சொல்ல அமெரிக்கா அதை கெட்டியாக பிடித்து கொண்டது. இந்த தியரியின் அடிப்படையில் முதலில் ஈரான் மீது இஸ்ரேலும் பின்னர் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலில் முழு வெற்றியையும் கிடைக்கவில்லை. ஆனால் அடி வாங்கிய ஈரான் சும்மா இருக்குமா? நிச்சயம் எப்படியாவது பதிலடி கொடுக்கும். எனவே ஈரான் சமாதானப்படுத்த அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் தேவை. அது நிச்சயம் ரஷ்யாவாக தான் இருக்கும் என்பது தெரியும். எனவே ரஷ்யாவை பயன்படுத்தி ஈரானுடன் அமெரிக்கா சமாதானம் பேசும் என்று அமெரிக்கா மீடியா தெரிவித்திருக்கிறது. வளர்ந்துவிட்ட ரஷ்யாவாகவே ஈரானை அடக்க பார்க்கிறதா? அப்போ ஈரான் வளர்ந்து வருவது ரஷ்யாவுக்கு பிடிக்கவில்லையா? புதின் ட்ரம்ப் பக்கம் சாய்ந்து விட்டாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. மறுபுறம் ரஷ்யா நிச்சயம் ஈரானுக்கு சப்போர்ட் தான் செய்யும். ஒரு கட்டத்தில் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து அமெரிக்காவை அடிப்பார்கள். அந்த புள்ளியில்தான் மூன்றாம் உலகப்போர் தொடங்கும் என்ற பேச்சுகள் எழுந்தன. ஆனால் இந்த சலசலப்புக்கு புதின் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதாவது, நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. ஈரான் யுரேனியத்தை வெளியேற்ற வேண்டும் என்று கூறவும் இல்லை. அமெரிக்கா ஊடகம் வெளியிட்ட தகவல் முற்றிலுமாக அடிப்படையில் பொய் என்று புதின் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எந்த சமரசத்தையும் செய்ய மாட்டோம். வாங்கி கட்டிக்கொள்வது அமெரிக்காவின் கடமை என்று ரஷ்யா சைலண்டாக விளங்கி கொண்டது. இதனால் முதல் அச்சம் இஸ்ரேலுக்கு தான் எழுந்திருக்கிறது. ஏனெனில் அந்த பிரச்சினை முக்கிய காரணம் இஸ்ரேல் தான். மட்டுமல்லாது ஈரானிலிருந்து அமெரிக்காவை விட இஸ்ரேல் தான் பக்கமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.